10 வயது குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நம்ம சாட்டர்டே சண்டே பெற்றோர் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு சமையலை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா 10 வயசு குழந்தைக்கு போயா அப்படி இல்லை. 10 வயசு குழந்தையாக இருந்தாலும் அந்த 10 வயசு குழந்தைக்கு பாத்திரங்களை பிடிக்க முடியும், இடுக்கியை பிடிச்சி இறக்க சொல்லித்தரணும், எப்படி சாப்பாடு பண்ணணும்னு சொல்லித்தரணும், ரசம் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது, காய்கறி நறுக்கிறது, அதை வாணலியில் போட்டு வதக்கிறது, தோசை வார்க்கிறது, இட்லி குத்தி வைக்கிறது, சட்னி பண்ணுறது, எடுத்து தானே போட்டு சாப்பிட்டுக்கிறது, மற்றவர்கள் பரிமாறுறது, இது எல்லாத்தையும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் நம்ம ஒரு டீச்சிங்காக, ஒரு ஆசையாக, ஒரு பாசமாக கூடவே இருக்கணும். அவள் தனியாக விட்டக்கூடாது, கைகாய்ச்சி விட்டுக்கணும். அதனால் கூடவே இருந்து விளையாட்டாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதனுடைய பயன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு இதில் ஆர்வம் வரும். ஏன்னா குழந்தைகள் அவ்வளோ படிக்கிறா, அவ்வளோ எழுதுகிறா, அவ்வளோ கெட்டிக்காராக இருக்கா, பல விதமான ஆக்டிவிட்டீஸு, பல விதமான டேலண்ட்ஸு நிறைஞ்சிருக்குது இந்த காலத்து குழந்தைகள் கிட்டக்க. நம்மக்கிட்டேயே நிறைய இருந்ததுனால தான் போகணுன்னா வெளிப்படுறது. அதுலேயும் இந்த காலத்தில் நிறைய அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது இல்லையா. அதனால டேலண்ட்ஸ் வளர்க்கறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது இப்போ நிறைய. அதனால் இந்த சமையல் கலை அப்படிங்கிறதையும் குழந்தைகளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டோம்னாக்க ஒரு 4-5 வருஷத்தில் எப்படி நம்ம டிகிரிலாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் டாக்டர் ஆகிட்டேன், பிஏ முடிச்சிட்டேன், இன்னொன்று முடிச்சிட்டேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி அந்த குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு பண்ண, கரும்பு பண்ண, ரசம் பண்ண, சாம்பார் பண்ண, அரைச்சிக்கலர் பண்ண, துவையல் பண்ண, தேங்காய் புழிய, முறுக்கு செய்ய, அப்பளம் பண்ண, இப்படியே அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டை நம்ம சொல்லிக் கொடுக்கறது. அந்த 16 இயர்ஸ்க்குள்ளே குழந்தைகள் ஃபுல்லும் சமையல்களை தேறிடுவாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. இது எப்படி அவளுக்கு கை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஹாஸ்டலில் சேர்க்குறோம், படிக்கிறதுக்கு குழந்தைகளை விடுறோம், அல்லது வெளியே ஊரில் குழந்தைகள் போய் படிக்கிறது, தங்க வேண்டியிருக்குது, 4 குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா, ஒரு சமயம் அந்த குழந்தைகளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது பிடிக்கலை, அல்லது ஒரு நேரம் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டவ், 2 பாத்திரம், ஒரு குக்கர் வாங்கி வச்சுன்னா கூட, சின்னதாக ஒரு கொழுவி வளர்க்க வாங்கி வச்சுன்னா கூட அந்த குழந்தை தானே சமைச்சு தனக்கு வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கிறத சாப்பிடும், தன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கூட அதுக்கு போட்டும். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் அப்படின்னு 45-46 வயசு வர சமயத்தில் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் வீட்டினுடைய அந்த சமையல் வேலை அப்படின்றது நின்று போயிடாது. நான் கேட்ரிங்கில் சாப்பிட்றேன், வாசலில் வாங்கி சாப்பிட்றேன், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன், ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்றேன், அதெல்லாம் சாப்பிட்லாம். எவ்வளோ நாளைக்கு நம்மளால் அந்த மாதிரி சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஆகும். வீட்டு சாப்பாடு தான் உடம்புக்கு நல்லது. ஆசைக்கு அதெல்லாம் சாப்பிடலாம். வாரத்தில் 1 நாள் சாப்பிடலாம், மாதத்தில் 4 நாள் சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகுமா? இல்லை பணம் காசு தான் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? இல்லையா. இதனால் பணத்துக்கு பணமும் சிக்கனமாகும். குழந்தைகளுக்கு அந்த ஒரு கவனித்து பண்ணக்கூடிய ஒரு திறமை ஏற்படும். இப்போ இந்த காய் இவ்வளோ நாய் வதங்கிறது, இதுக்கு மேலே வதங்கினா அது காஞ்சி போடும். நான் அதை கவனித்து அதை நல்லா வதக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கும். கடுகு இப்போ எண்ணெய் பொரிஞ்சதும் கடுகு போட்ட உடனே பொரியும், அதுக்கு மேலே இருந்தால் அது கருப்பாக போயிடும். இந்த சமயத்தில் நம்ம காயை சேர்க்கணும், நம்ம இதம் பதம் எல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா இது ஒரு கலையாகவே அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையிலேயே எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு எல்லாருக்குமே, நாங்களாம் 6 குழந்தைகள், எங்கள் எல்லாருக்குமே சமையல்லாம் எங்கள் அம்மாவே விளையாட்டாகவே சொல்லி கொடுத்துருக்கா. அது பல சமயங்களில் எங்களுக்கு கை கொடுத்துருக்குது. அதனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிறைய படிக்கிறது, நிறைய எழுதுறது, நிறைய பள்ளிக்கூடம் போகிறது, நிறைய காலேஜ் போகிறது, அப்புறம் அப்படியே ஆஃபீஸுக்கு போயிடுறது அப்படின்னு அதெல்லாம் நல்லா வந்துடுறது ஒழிய, ஒரு சமையல் பண்ணணும், அது சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை இல்லாதத்தனமாக போயிடுறது. 2வது என்னென்னா, உட்கார வச்சு பரிமாறுறது அப்படின்றது ஒரு பெரிய கலை. நம்ம ஒன்று பண்ணி ஒருத்தருக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டான்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். இப்போ நம்ம பட்டு எந்த சந்தோஷமே அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கவே இல்லையே. அப்படி பார்க்க போனால் விட்டு கொடுக்கறது கிடையாது, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தா அப்படின்னு அப்படின்னு மகிழ்ச்சி அடையிறது, விட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோச்சிக்கிறது,
அதுக்கப்புறம் கோச்சினா கூட இனிமேல் நம்ம கோச்சிக்காத சரியா? இந்த மாதிரி படத்தினால நம்ம கோச்சினேன் சரியா? அம்மா கோச்சிக்கூடாது, அம்மா தானே, பாப்பா தானே, சாரி சொல்லி இனிமேல் கோச்சிக்க மாட்டேன் அப்படியே திரும்பி அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது. அதாவது உணர்வுகளோடு வாழ்ந்துட்டு வந்த நாம் இப்போ அந்த உணர்வுகளோட குழந்தைகளோட வாழவே இல்லையே. குழந்தைகளுக்கு உணர்வுகளோடு வாழறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? உணர்வுகள் தானே வாழ்க்கை. வெறும் உணவு உடை வெறும் உரையோள் வெறும் பணம் காசா வாழ்க்கை? அந்த உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த யோஜனைகளை புரிஞ்சிக்கிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, உனக்கு கஷ்டம்னா நான் அழகிறதுக்கு, என்ன கஷ்டம்னு கண்ணை துடைக்கிறதுக்கு, நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் படிப்பேன், நான் வேலைக்கு போவேன், நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், இது என் வாழ்க்கை அப்படின்னு தனித்தனியாக நம்ம வாழவே இல்லையே. நம்ம யாருமே அண்ணா சாப்பிடலைன்னா நம்ம உட்காந்து அழுதோமே. நம்ம என்னைக்காவது ஜுரம் வந்துருந்தா அம்மா அண்ணா நமக்கோசம் மைசூர் பாகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தீபாவளிக்கு எதுவுமே வேண்டாம், ரசஞ்சாதம் போகிறோம்மா அப்படின்னு கத்தினானே இல்லையா? ஏன் கத்தினா? அவனுக்கு நான் மைசூர் பாக்கு பிடிக்காதா? இந்த பாசம், நேசம், ஆசை, அழுகை, சிரிப்பு, குதூகலம், ஒய்யாரம், விட்டு கொடுக்கறது, உனக்கு வலிச்சா எனக்கு வலிக்கும் அப்படின்னு துடிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம குழந்தைகளுக்கு இழந்துட்டாலே. என்றைக்கோ ஒன்று ஸ்வீட் பண்ணி அம்மா அல்மாரியில் வச்சுட்டா, அம்மா அல்மாரியில் வச்சுட்டாலே, எப்படா தீபாவளி போகுது, காத்தால் தானே தருவா அம்மா அதை அப்படின்னு. காத்தால் எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அம்மா என்ன தருவா? காரமாக ஒரு வெத்தலையை சுருட்டி அதுக்குள்ளே மருந்து வச்சு கொடுப்பா. கடவுளேன்னு இருக்கும், என்னம்மா இது போய் தர ஸ்வீட்டுக்கிட்டு தர மாட்டேயம்மான்னு. ஸ்வீட் சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும்ல, அதுக்கு தான் இது தீபாவளி மருந்து. எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே இது எண்ணெய் எல்லாம் பூச்சின உடனே இந்த மருந்து சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு வரணும், கடவுளை ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிடணும். அப்புறமா தான் அந்த ஸ்வீட் வருமானா வராது. எப்போ வரும் தெரியுமா அந்த ஸ்வீட்டு? அன்றைக்கி சாயந்தரம் வரும். சாயந்தரம் ஸ்வீட் சாப்பிடணும், சாயந்தரம் பலகாரம் சாப்பிடணும், காலையில் டிஃபன் சாப்பிடணும், மதியம் சாப்பாடு சாப்பிடணும், அம்மா கொடுக்கச்சு தான் சாப்பிடணும். இந்த விட அண்ணாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அண்ணாக்கு குணமாகட்டும், அப்போ நம்ம மைசூர் பாக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்னா இன்றைக்கி வடை போகணும். அப்புறம் நம்ம கேட்டோமே, எனக்கு ஏன் வடை? அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, அவன் சாப்பிட வேண்டாம், அவன் தின்னாட்டம் எனக்கு என்ன போச்சு? இப்படி கேட்கவே இல்லையே நம்மளாம். கூடாதாக்கும், அண்ணா சாப்பிட நம்ம சாப்பிடக்கூடாதாக்கும், வேண்டாம்மா, நமக்கே அந்த பாசம் இருந்தது. பாவம்மா அண்ணா சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேம்மா, போம்மா அக்கா சாப்பிடாம நம்ம சாப்பிட மாட்டேம்மா, என் குழந்தைக்கு ஜுரமாம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் போம்மா, அப்படி சொல்கிறது எல்லாமே இல்லையே. இப்போ யாருக்கு இது வேணா இருக்கட்டும், நான் சாப்பிடுவேன், நான் தூங்குவேன், நான் போவேன், நான் குதிப்பேன், இது லைஃபா? இப்போ இருக்கிறது தான் ஒரே ஒரு குழந்தைய தான் வச்சுட்டு இருக்கோம். அந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் அதை மணியாக கண்மணியாக நம்ம உணர்வும் நகையுமும் சிரிப்பும் கும்மாளமும் வருத்தமும் விட்டு கொடுக்கறதும் பாசமும் நேசமும் நீண்டு நான் இல்லைன்னு ஒன்றுக்கு ஒன்று சகோதர பாசமும் இந்த மாதிரி அது வளர்ந்தால் தானே அது கல்யாணம் காட்சின்னு பண்ணிட்டாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆம்படியானு வந்தால் அவனுக்கு விட்டு கொடுக்கும், இல்லை ஆம்படியானா வர போகிறான் அந்த பையன் பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கும். இந்த உணர்வுகள் இருக்குதுன்னே நம்ம குழந்தைகளுக்கு காட்டலைன்னா அப்புறம் திடீர்னு கொக்கொன்னு ஒரு செல்லம் கொடுக்குற பையனும் கொக்கொன்னு ஒரு செல்லம் கொடுக்குற பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு எப்படி இருக்கும்? அவளுக்கு விட்டு கொடுக்குறதுன்னு என்னதுன்னே தெரியாதே கட்சியில். ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்பலவா? ஏன்னா அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு அதை அனுபவிப்பாவா? அதனால் விட்டு கொடுக்குறதுன்னா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த சமயம் இப்படி நடந்துக்கணும், அப்பமே இப்படி நடந்துக்கணும், இப்போ அப்படி கேட்கக்கூடாது, அப்போ அப்படி நடந்துக்கக்கூடாது. பெரியவானா மரியாதை, தாத்தா பாட்டிலாம் சேவிச்சுட்டு, அம்மா அப்பாலாம் சேவிச்சுட்டு, அம்மாச்சிலாம் வேண்டின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம புதுசெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எல்லாம் விருந்தாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் அவளை கொண்டு போய் அவளை கொடுத்துட்டு, அவளை கொண்டு வந்து கொடுத்தா தேங்க்யூ சொல்லிவிட்டு, இப்படி எந்த விதமான சந்தோஷங்களுமே இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இல்லையே. ஒரு ஸ்வீட்டுன்னா இருக்குது, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷம் ஸ்வீட் வரப்போது. எப்பேற்பட்டதாக தான் இருக்குது. நம்ம ஐஸ்கிரீமோ எதுவாக இருந்தாலும் கடிச்சு போட்டு வாங்கி தரக்கூடாதுன்றது இங்கே கொள்கை இல்லை.
குழந்தைகளுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும், குழந்தைகளை நம்ம சீராட்டி பாராட்டி வளர்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு எல்லா வித உணர்வுகளையும் சொல்லிக் கொடுக்கணும். அம்மாவோ அப்பா உடம்பு முடியாது துடிச்சுட்டு இருக்குச்சு, அப்பாவோ அம்மாவோ கொஞ்சம் முடியாத போது இருக்குச்சு, என்ன அப்படின்னு கேட்கணும். அந்த குழந்தை ஓடி வந்து இல்லை அம்மா என்ன படுத்துருக்காங்க போல இருக்குது, நான் படம் ஐஸ்கிரீம் வாங்கி நக்கி எடுக்கலாம் அப்படி இருந்து தான் அது. அப்புறம் இந்த குழந்தை வந்து கல்யாணம் பண்ணி போனால் மட்டும் ஆம்பளை உடம்பு சரியில்லைனுக்கா என்னப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லை கேட்குமா, இல்லை அந்த பிள்ளை தான் அந்த பொண்டாட்டிக்கிட்ட என்னம்மா அவனுக்கு உடம்பு சரியில்லை கேட்குமா, இதெல்லாம் கேட்கணுன்னு தெரியாது. குழந்தைகளை நாம்ளே கேட்கணும், இந்த குழந்தைகள்லாம் கேட்கணுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டீங்களா, விளையாடலாம் வரீங்களா, அப்பா அத்தை ஜெயிச்சுட்டா நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு அந்த குழந்தை என்ன சொல்லணும், ஆல்ரைட்ப்பா அடுத்த வாட்டி நான் ஜெயிப்பேன்ப்பா அப்படி சொல்லுவா. அப்பா அப்படி அடின்னு அடித்து கீழ்ச்சி இருக்கதான் தெரிச்சு போட்டுதுன்னா அந்த குழந்தை என்ன வளர்றதுன்னு அர்த்தம். அது விளையாட்டுகள்னால எவ்வளோ தூரம் கற்றுண்டோம், பேசுறதுனால எவ்வளோ தூரம் கற்றுண்டோம், பட்டினினால் எவ்வளோ தான் கற்றுண்டோம். எது சந்தோஷம், உண்மையான சந்தோஷன்றது எது? சிலதெல்லாம் கஷ்டப்பட்டு அது கிடைச்சா தானே அது சந்தோஷம். கஷ்டம்னு என்னது, நிஜமான கஷ்டம் அது இல்லையே, இல்லையா? உன்னை ப்ரைஸ் தானே, நீ படி, மார்க் வாங்கு, உன் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்ன கூட அந்த குழந்தைக்கு சாதாரண விஷயமாக தானே இருக்குது. அவளை படிக்காமல் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுக்குறா, நீ படிச்சு தான் சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்குறது கேள்வியை. அந்த மாதிரி கேள்வி கேட்குறபடியே நம்ம வச்சுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு வந்து குட்டி குட்டியான ஏமாற்றங்களை கொடுக்கணும், குட்டி குட்டியான சந்தோஷங்களை கொடுக்கணும், குட்டி குட்டியான உணர்வு பூர்வமான நிகழ்ச்சிகளை அந்த குழந்தைகளோட கண்ணில் காட்டணும். பாட்டிக்கு என்ன பாட்டியை பார்த்தாலும் பேசிட்டா இருப்பார், நீ வாடா சொல்லக்கூடாது. பாட்டிம்மா வயசானவங்க, பாட்டிம்மாவுக்கு வயசாச்சு, அதனால் அவங்களுக்கு வந்து என்ன உடம்பு டயர்டாகும். அதனால் நம்ம வந்து பாட்டிம்மா சொன்னாங்களானே சத்தம் படாத உட்கார அப்படின்னு கூச்சப்பட்டோம்னா அது நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அந்த சத்தம் பெருசாக கேட்கும். அதனால அவங்க அப்படி சொன்னால் கூட சரி பாட்டி சாரி பாட்டி சொல்லிட்டு வந்துடணும். நீ வாய முடிக்க, நான் குழந்தையா இருக்கோம், நீ என்ன வந்தது எங்கள் மேலே நீ கத்துவேன்னு சொல்லியிருக்கேன், எப்போ தான் கத்துற பாட்டி அப்படி சொல்லிட்டுனா அந்த என்ன வளருதுன்னு அர்த்தம் அந்த குழந்தை. அப்புறம் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவ தனக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி அப்படின்னு பாடுற மாதிரியா, அதுதானே மகிழ்ச்சி. அதனால் சமைக்கிறதுக்கு, சமத்தாக இருக்கிறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, உழைக்கிறதுக்கு, உடம்பு வலிக்க நோக உழைக்கிறதுக்கு, நான் தான் ஜிம்முக்கு அனுப்புகிறேனே, நான் தான் டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேனே, அங்கே ஆடிட்டு பாடிட்டு வந்துடுறல, இங்கே என்னத்த குனிஞ்சு எச்ச பேரட்டணும், இங்கே ஏன் பிளேட்லாம் கழுவினவனு வேலைக்காரியானே நீ ஏன் சொல்லணும்? நம்ம வீட்டு தலைவினா நம்ம வேலைக்காரியா? நம்ம வீட்டில் குனிஞ்சு எச்ச பேட்டினா நம்ம வேலைக்காரல? குனிஞ்சு எச்சப்படுறதுனால குழந்தைகளோடைய இடுப்பு நல்லா வளையறதுனால கருப்பை தான் நல்லா பலமடையுது. அந்த காலத்தில் ஒன்று அர்த்தத்தோடு தான் பண்ணிட்டு இருந்தா. சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குலாம் எல்லாம் சாப்பிட்டு எழுந்துடுவாங்க. அத்தனை எச்சிலையும் சாணியை சுற்றி வச்சுருப்பாங்க. பாட்டிமாவோ அம்மாவோ எச்சி பெட்டிட்டு போடா, 12 வயசு 13 வயசு அத்தனை எச்சியும் பெரட்டி தொடச்சி சுரணை போட்டு தொடச்சி கையாளமிட்டு அப்புறம் போகணும். அந்த இடுப்பு குனியறது, அந்த நிமிடுறது, மற்றவங்களுக்கோசம் நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி கொடுத்தாங்க. அப்போல் அவங்களும் கஷ்டப்பட்டு செய்கிறாங்கங்கிறத நமக்கும் கண்ணில் காமிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து உணவு உரைகள் கொடுக்கறதோட நல்ல உணர்வுகளோடையே நம்ம வளர்த்து விடுவோம். அது எங்கே இருந்தாலும் இந்த குழந்தை ஜெயிச்சுட்டு வரும். சரி தானே? இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.